ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். நோ குக் கர்ட் போகா ப்ளஸ் தேச்சா சட்னி. ஸோ இது ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது தேச்சா சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்பவும் போல் ஆயில் போட்டுட்டு அது கூட கார்லிக்கு, அது கூட 3 சில்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஜிஞ்சர் போடுறோம். ஸோ இந்த மூணுமே நமக்கு லைட்டாக கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆன மாதிரி, ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூட 2 ஸ்பூன் ஆஃப் பீனட் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்குறோம். வதக்குனா அப்படிங்கும்போதே நமக்கு அந்த பீனட் நல்லா ஈவனாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண வதக்கும் போது நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் ஜீரகமும் கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். மொத்தமாகவே இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தான் இதுக்கு. ஸோ சிம்பிளாகவே பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. ஸோ இதை வதக்கி நம்ம எமர்ஜென்சியாக பண்ணும்போது கூட இது ஈஸியாக நம்ம லைட்டாக வதக்கிட்டு இதெல்லாமே போட்டாலே இந்த சட்னி ரெடி ஆயிரும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம பீனட் ஆட் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கார்லிக் எல்லாமே ஆட் ஆகும்போது நமக்கு ஹெல்த் வைஸாகவே இது நல்லாவும் இருக்கும். ஸோ இதை லைட்டாக வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணி நம்ம கூல் டவுன் பண்ண வச்சிடணும். ஸோ இதை நம்ம மிக்சரில் போட போகிறது இல்லை, இடிகுழலில் தான் போட்டு இடிக்க போகிறோம். இல்லை அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் பண்ணுங்கள், அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இதை இடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ லைட்டாக இதை நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து நல்லா ஒன்று போல் அது சேர்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட், ரொம்ப சால்ட் போட வேண்டாம், மைல்டாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா திரும்பி நல்லா ஒன்று போல் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா இடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு நல்ல பிடிக்கும்போது உருண்டை மாதிரி வரும் நமக்கு. ஆனால் ரொம்பவும் அது மையாக இடிச்சிருக்க மாட்டோம். ரொம்ப வேர்க்கடலை, நம்ம கொரியண்டர் லீவ்ஸு என்னென்ன நம்ம போட்டிருக்கோன்னு நமக்கு சாப்பிடும்போதே அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியும். அந்த மாதிரி நமக்கு சாப்பிடும்போது இந்த க்ரன்ச்சினஸோடு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷாக ரைஸ் எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சூடான ரைஸில் போட்டு எண்ணெய் போட்டு இல்லை நெய் போட்டு இதை பசனி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி கர்ட் போகா தான் அதுக்கு நான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் கர்ட் போகா கர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப் அவல் எடுத்து அதையுமே நல்லா நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட நம்ம இப்போ 1 கப் கர்டு தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சைடிஷ்ஷாக நம்ம ஃப்ரூட்ஸ் கூட இதோட சாலட் மாதிரி இது கூட எல்லாம் போட்டு பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மாதுளம்பழம், ஆப்பிள், அப்புறம் பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் மைல்டாக பெப்பர் போட்டு கூட சாப்பிட்லாம். சாலட் செமையாக இருக்கும். ஸோ நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்போ இதை போட்டுட்டு ஆயில் போடுறோம் அப்படின்னா, ஆயில் லைட்டாக போட்டு தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கர்ட் ரைஸ் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இது கூட கர்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு போட்டு தாளித்து மட்டும் ஊற்ற போகிறேன். தாளித்து ஊற்றினா நமக்கு கர்ட் ரைஸ் மாதிரியே நமக்கு கர்ட் போகா ரெடி ஆயிரும். ஸோ இதை சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது டாப்பிங் மட்டும் லைட்டாக நான் இது கூட கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, சால்ட் இது மட்டும் போட்டு கிண்டி நம்ம கொஞ்சம் நம்ம செட் ஆகிற மாதிரி வச்சிட்டாலே நமக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம இந்த தேச்ச சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். நமக்கு மைல்டாக கொஞ்சம் உரப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அது கூட கொஞ்சமாக கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. சைடிஷ் மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டையும் நம்ம 3 இதையுமே நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் கார்னிஷிங்க்கு மைல்டாக கேரட் மட்டும் தூதியிருக்கேன். இது கூட நீங்கள் ஃப்ரூட்ஸ் ராவாக இல்லை சைடிஷ் மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நமக்கு வெயிட் கெயின் ஆகவும் செய்யாது. ஸோ நமக்கு ஈவினிங் டைமில் சாப்பிட்ணுன்னு தோணாலும் இதை எடுத்துக்கலாம். இதை டேஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்டை தான் கொடுத்தேன். அவங்க எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்களே. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, நான் சொன்னேன், நான் உண்மையாக சொல்லிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க உண்மையிலேயே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை, see you.